ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ஏற்கனவே சொன்ன விஷயத்தை மீண்டும் ஒரு முறை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரார். அர்ஜுனா, யாரொருவன் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த நினைவு திறந்த நாள்லேருந்து இறக்கும் நொடி வரைக்கும் அந்த இறக்கும் அந்த அந்த ஒரு க்ஷணம் வரைக்கும் யாரொருவன் இறைவனை நினைத்திருக்கிறாரோ, அவரோட நினைவு திறமை நாள்லேருந்து கடைசி வரைக்கும் அவர் யார் அந்த இறைவனை மனதுக்குள்ளே வைத்திருக்கிறாரோ அவர் என்னை மிக சுலபமாக வந்தடைகிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ரொம்ப கவனமாக அவர் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். மிக சுலபமாக என்னை வந்து அடைகிறார். இப்படி செய்யாமல் இறுதி கட்டத்தில் இறுதி காலத்தில் ஏதோ ஒரு முறை தட்டு தடுமாறி அந்த இறைவனின் ஞாபகத்தை வர வச்சுட்டோம், கஷ்டப்பட்டு அந்த இறைவன் ஞாபகத்தை வர வச்சுட்டோம் என்றால் அந்த நேரத்தில் நமக்கு முக்தி கிடைக்கும். அந்த பகவான் அந்த ஞானத்தை பெற்றுவிட்டு நம்ம வாழும் காலத்தில் அந்த இறைவன் மேல அதீத பக்தி, ஒரு பெருந்த பக்தியை வைத்திருந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பக்தி நம்ம விட்டு போயிடுத்து, நம்ம அந்த பகவான் மேல நம்பிக்கை இல்லாதவராக மாறிவிட்டோம் என்றால் அந்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எவ்வளவு நேரத்துக்கு அந்த பக்தியை செலுத்தினோமோ அந்த கொஞ்ச நேரத்துக்கு பலனாக மீண்டும் ஒரு முறை ஒரு பக்தனாக நமக்கு பிறப்பளிப்பார் என்று கிருஷ்ணா சொன்னார். அதனால் ஒரு பிறப்பில், ஒரு வாழ்க்கையில், ஒரு வாழ்வில் இத்தனை விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காம். ஒருத்தர் பிறந்ததுலேருந்தே பக்தனாக பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த இறைவனின் அந்த ஞானம் அவருக்கு கிடைத்து பக்தனாக இருக்கலாம். இப்படி பக்தனாக இருக்கும் இவர் இறக்கும் வரை பக்தனாகவே இருக்கலாம். இல்ல ஒரு குறுகிய காலம் வரை பக்தனை போல சந்தோஷமாக அந்த இறைவனின் அனுபவத்தை பெற்றுவிட்டு அதற்கப்புறம் இறைவன் மேல் நம்பிக்கையே இல்லாமல் மாறிவிடலாம். இதுவே இறைவன் மேல் நம்பிக்கையே இல்லாத ஒரு நபர் கடைசி நேரத்தில் போயிட்டு பக்தியை டெவலப் பண்ணி கொள்ளலாம். கடைசி நேரத்தில் அந்த இறக்கும் தருவாயில் இறைவனை நினைக்கலாம். இப்படி பல பாசிபிலிட்டி, பல விதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதில் நம்ம கிருஷ்ணா சொல்வது இந்த இத்தனை வழிகளில் என்ன சென்று அடையலாம் அர்ஜுனா. ஆனால் அவுட் ஆஃப் ஆல் இது எல்லாத்துலேருந்தும் கம்பேர் பண்ணி பார்த்தா, இது எல்லாத்துலேயும் ஒப்பிட்டு பார்த்தால் எவன் ஒருவன் நினைவு திறந்த நாள்லேருந்து கடைசி வரைக்கும் அவன் குட்டி குழந்தையாக அந்த இறைவனின் கதைகளில் கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து வேத வாக்கியங்கள் படித்து வேதங்களில் உள்ள அந்த இறைவனை பற்றி அந்த வர்ணனையை பெற்று பல பெரியோர்கள் சொல்ற அந்த இறைவனின் குணங்களை கேட்டு அந்த சரிதங்களை கேட்டு யார் ஒருவன் பிறப்பிலேருந்தே ஒரு பக்தி உடையவனாக வளர்கிறானோ அவனுக்கு நான் மிக சுலபமாக கிடைக்கிறேன், என்னை அவன் சுலபமாக அடைகிறான் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஆனால் இந்த ஒரு ஸ்லோகத்தில் இருக்கும் சூட்ச்மத்தை புரிந்து கொண்டோம் என்றால் பகவானை சென்று அடைவதற்கு பல வழிகள் இருக்கு. அதில் எந்த வழியில சென்றாலும் பகவான் நம்மளை ஏற்றுப்பார். ஆனால் கிருஷ்ணர் கொடுக்குற ஒரு சஜஷன் மாதிரி என்ன சொல்றார் என்றால், இத்தனை வழிகள் இருந்தாலும் இது எல்லாமே கடினமாக இருக்கும். இது எல்லாத்த காட்டிலும் ஒரே ஒரு சுலபமான வழி, அது சின்ன வயசுலேருந்தே அந்த பக்தியை வளர்ப்பது. அதனால்தான் குழந்தைகளுக்கு கூட அந்த இறைவனின் கதைகளை சொல்லி வளர்க்கணும், அந்த இறைவனின் பெருமையை சொல்லி வளர்க்கணும். இது கிருஷ்ணர் நமக்கெல்லாம் கொடுக்கும் ஒரு அட்வைஸாக, ஒரு சஜஷனாக இருக்கு. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 14வது ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.